சென்னையில 1,00,000 தொழிலாளர்களுக்கு அம்மா உணவகம் தினமும் உணவளித்து வருகின்றது என மாநகராட்சி நிர்வாகம் தெரிவிச்சிருக்கு. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவால் தொடங்கப்பட்ட அம்மா உணவகம் பல்வேறு தரப்பினரிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. சென்னையில தற்போது 383 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வருது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்த உணவகங்கள்ல உள்ள பாத்திரங்கள், கிரைண்டர், மிக்ஸி உள்ளிட்ட பெரும்பாலான பொருட்கள் பழுதாகியிருக்கு. இதனால உணவு தரமாக தயாரிக்க முடியவில்லை. இதன் காரணமாக விற்பனை குறைந்தது. இந்த நிலையில அனைத்து அம்மா உணவகங்களையும் சீர்படுத்திட மாநகராட்சி நிதி ஒதுக்கியது. இதையடுத்து புதிதாக பொருள் வாங்கப்பட்டு அம்மா உணவகங்கள் தற்போது புதுப்பொலிவு பெற்றிருக்கு. இதன் காரணமாக அம்மா உணவகங்கள்ல விற்பனை படிப்படியாக அதிகரிச்சு வருது. தற்போது அம்மா உணவகங்கள்ல தினமும் சுமார் 1,00,000 பேர் சாப்பிடுறாங்க. காலை, மதியம், இரவு என 3 வேளையும் சுவையான உணவு தயாரித்து வழங்கப்படுவதனால கூலி தொழிலாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள் போன்றவர்கள் இங்கு அதிக அளவுல சாப்பிடுறாங்க. மறுசீரமைப்புக்கு முன்பு 65,000 பேர் சாப்பிட்டு வந்த நிலையில தற்போது இந்த எண்ணிக்கை கூடியிருக்கு. குறிப்பாக இரவுல விற்கப்படும் சப்பாத்தி உடனே விற்று தீர்ந்து விடுது. பெரும்பாலானவர்கள் இரவில் சப்பாத்தி சாப்பிடுவதையே விரும்புறாங்க. மாதத்திற்கு சுமார் 30,00,000 பேர் அம்மா உணவகங்கள்ல சாப்பிடுறாங்கன்னு மாநகராட்சி அதிகாரிகள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க.